பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க ராணுவத்திற்கு முழு சுதந்திரம். இலக்கு, நேரம் மற்றும் தாக்குதலின் முறையை தீர்மானித்துக் கொள்ளவும் பிரதமர் நரேந்திர மோடி ஆணை. பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையில் ராணுவம் முழு பலத்துடன் செயல்படலாம். தீவிரவாதத்தை அடியோடு ஒழிக்க உறுதியாக இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம். பஹல்காம் தாக்குதல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் உயர்மட்ட குழு கூட்டம். நாட்டின் பாதுகாப்பு நிலையை மேம்படுத்துவது தொடர்பாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் ஆலோசனை. உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக பி.ஆர். கவாய் நியமனம். மே 14ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சென்னை கொளத்தூரில் ஜமாலியா குடியிருப்பு பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வீடுகள் திறந்து வைத்து பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இரண்டாயிரத்து 26 சட்டப்பேரவை தேர்தலில் 200க்கும் அதிகமான தொகுதிகளை திமுக கைப்பற்றும். தேர்தல் பணிகளை தொடங்கி ரொம்ப நாளாகிவிட்டதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைப்பு. சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. காலனி என்ற சொல் பொது புழக்கத்திலிருந்து நீக்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கட்டாய கடன் வசூல் தடுப்பு மசோதா நிறைவேற்றம். வலுக்கட்டாய கடன் வசூலிப்புக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க வழிவகை. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் நியமன முறையில் உறுப்பினராகும் சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் நிறைவேற்றம். கும்பகோணம் கலைஞர் பல்கலைக்கழக சட்ட மசோதா பேரவையில் நிறைவேற்றம். முதலமைச்சரே பல்கலைக்கழகத்தின் வேந்தராக இருப்பார் என மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுரை கே நகரில் உள்ள மழலையர் பள்ளியின் தண்ணீர் தொட்டியில் விழுந்து குழந்தை உயிரிழந்த சம்பவம். பள்ளிக்கு சீல் வைப்பு. கைதான தாளாளர் உட்பட 7 ஆசிரியர்களிடம் போலீசார் விசாரணை. மதுரை மாவட்டம் முழுவதும் 180க்கும் மேற்பட்ட மழலையர் பள்ளிகள் அனுமதியின்றி செயல்படுவதாக புகார். பள்ளி கல்வித்துறைக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டத்தில் கோடைக்கால விடுமுறை நாட்களில் பள்ளிகளில் அனுமதியின்றி பயிற்சி வகுப்புகள் நடத்தக்கூடாது. மழலையர் பள்ளியில் 3 வயது பெண் குழந்தை உயிரிழந்த நிலையில் ஆட்சியர் சங்கீதா ஆணை. இரண்டாயிரத்து 26 2.0 லோடிங் என ஸ்டாலின் பேச்சுக்கு மக்கள் பெரிய ஓவாக போடுவார்கள். திமுக ஆட்சி வெர்ஷன் 2.0 லோடிங் என முதலமைச்சர் கூறியிருந்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் பதிலடி. அரசு உத்தரவையும் மீறி தமிழ்நாட்டில் மாணவர்களிடம் அதிக கட்டணத்தை கல்வி நிறுவனங்கள் வசூலித்துள்ளன. சிஏஜி அதிர்ச்சி அறிக்கை. சிறப்பான ஆட்சி நடத்தியிருந்தால் அதிமுக ஏன் 10 தேர்தல்களில் தோற்றது? இடி அமீன் ஆட்சியை நடத்திவிட்டு இம்சை அரசன் போல் இபிஎஸ் உளறிக் கொண்டிருப்பதாகவும் RS பாரதி விமர்சனம்.
சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மே 1ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை கோடை விடுமுறை. அவசர கால வழக்குகளை விசாரிக்கும் அமர்வு அறிவிப்பு. சுற்றுலா வாகனங்களுக்கான ஆயுட்காலம் 8 ஆண்டுகள் என தமிழ்நாடு அரசு நிர்ணயித்துள்ள முடிவில் தலையிட முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். தமிழக வெற்றி கழக கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ள யானை சின்னத்தை பயன்படுத்த தடை கோரிய வழக்கு விசாரணை ஜூன் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சென்னை உரிமையியல் நீதிமன்றம். அரசு உதவி பெறும் கல்லூரி பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்க பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு. அரசின் மனுவை 50 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். பெப்சிக்கு எதிராக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. படப்பிடிப்புக்கு ஒத்துழைப்பு வழங்க மறுப்பதை எதிர்த்த வழக்கில் பெப்சி பதிலளிக்க ஆணை. நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவ் தாக்கல் செய்த ஜாமீன் தள்ளுபடி. மனுவை தேவநாதன் யாதவ் திரும்ப பெறப்பட்டதால் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிலை கடத்தல் விவகாரத்தில் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் மீதான வழக்கை சிபிஐ விசாரிக்க உயர்நீதிமன்றம் விதித்த தடையை நீக்கியது உச்சநீதிமன்றம். குன்றத்தூர் அருகே தாயை கொலை செய்த வழக்கில் தூக்கு தண்டனை குற்றவாளி தஷ்வந்த் விடுதலை. தந்தை சேகர் பிறர் சாட்சியாக மாறியதால் விடுதலை செய்து செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு. நாளை நடைபெற இருந்த நெல்லை வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலுக்கு இடைக்கால தடை. வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் இருப்பதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஆணை. புதுக்கோட்டையில் உள்ள உணவகங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட மயோனஸை பறிமுதல் செய்த அதிரடி நடவடிக்கை. கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலின் 18 நாள் சித்திரை திருவிழா தொடங்கியது. மே 14ஆம் தேதி சித்திரை தேரோட்டம், 16ஆம் தேதி பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது. சிறுவாபுரி முருகன் கோயிலில் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம். கிருத்திகை என்பதால் ஏராளமான பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். பத்மபூஷன் விருது பெற்றது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. நேரில் விரைவில் சந்திப்போம் என்றும் சென்னை திரும்பிய நடிகர் அஜித் பேட்டி. வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தனது கணவர் பத்மபூஷன் விருது பெற்றதை பெருமையாக கருதுகிறேன். சென்னை விமான நிலையத்தில் நடிகை ஷாலினி பேட்டி. ரம்ஜான் கொண்டாட்டத்தின் போது காரில் இருந்தவாறு அவமதித்த சம்பவம். 1 மாதத்திற்கு பின் மன்னிப்பு கோரி வீடியோ வெளியிட்ட யூடியூபர் இர்ஃபான். தமிழ்நாட்டில் மே மாதம் 5ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மும்பையில் உள்ள ஸ்கொயர் மாலில் பயங்கர தீ விபத்து.
பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்புத் துறையினர். இரு நாட்டு மக்களின் நல்வாழ்வுக்கு இணைந்து பணியாற்றுவோம். கனடாவின் புதிய பிரதமர் மார்க் கார்னிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் காஜா ஆசிஃபின் எக்ஸ் கணக்கு இந்தியாவில் நீக்கம். பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தின் எதிரொலியாக மத்திய அரசு நடவடிக்கை. கனடாவை சொந்தமாக்கும் நோக்கத்துடன் செயல்படும் டொனால்ட் ட்ரம்பின் முயற்சியை தடுப்போம். கனடாவில் புதிய பிரதமராக பொறுப்பேற்க உள்ள மார்க் கார்னி உறுதி. உலகமே உற்றுநோக்கும் காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறது. சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா வாதம். நெல்லையப்பர் கோயிலில் சினிமா பாடலுக்கு ரீல்ஸ் எடுத்த விவகாரம். கோயில் நிர்வாகம் சார்பில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் ரீல்ஸ் எடுத்த ஜோடி மன்னிப்பு. ஐபிஎல் கிரிக்கெட்டில் இளம் வயதில் சதம் அடித்து சாதனை நிகழ்த்திய வைபவ் சூரியவன்ஷி பாராட்டு தெரிவித்து 10 லட்சம் ரூபாய் பரிசும் அறிவித்தார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். தென்னாப்பிரிக்க மகளிர் அணிக்கு எதிரான முத்தரப்பு கிரிக்கெட் போட்டி. 15 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்திய மகளிர் அணி அசத்தல்.